ஒரு நாள் நிறைய பேர் ஸ்டோரி பார்த்துட்டே கேட்டிங்க, ஒஸ்ட்டு பர்த்டேன்னு சொல்லியிருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு. ஆமாம், நான் ஸ்டோரியில் சொல்லியிருந்த மாதிரி இதுதான் என்னோட ஒஸ்ட்டு பர்த்டே. இப்படி ஆகும்னு நான் நினைக்கவே இல்லை. லைஃப்பில் நம்ம பண்ணுற சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பெரிய இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு என்னோட பர்த்டே ஒரு எக்ஸாம்பிள். ரொம்ப பெரிய பிரச்சனைலாம் இல்லை இப்போ, ஆனால் எங்களுக்கு ஒரு மாதிரி மனசளவில் நிறைய சங்கடமாகிடுச்சு. முதல் விஷயம் வந்து இந்த பர்த்டே தான் எங்கள் அம்மா இல்லாமல் நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபஸ்ட்டு பர்த்டே. நான் சேனலில் ஒர்க் பண்ணும்போதுமே சரி, எந்த வேலை எப்படி இருந்தாலும் தீபாவளி பொங்கல் கூட ஊருக்கு போக மாட்டேன். நான் கரெக்டாக மார்ச் 3 என்னோட பர்த்டே அன்னைக்கு ஊருக்கு போயிடுவேன், அம்மா கிட்ட தான் இருப்பேன். இந்த பர்த்டேக்கு தான் ஒரு ஷூட், கொஞ்சம் முக்கியமான ஷூட்டுங்கிறதுனால என்னால் அம்மாவை பார்க்க போக முடியாமல் ஆயிடுச்சு. அதே மாதிரி அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லாதனால அம்மாவும் இங்கே வர முடியாமல் ஆயிடுச்சு. ஸோ நான் 2 நாளைக்கு முன்னாடியிலேருந்தே என்ன யோசிச்சிருந்தேன்னா, இந்த பர்த்டே செலிப்ரேட்டே பண்ணக்கூடாது அப்படின்னு ஃபிக்ஸடாக இருந்தேன். தனாட்டியுமே அதை நான் சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு ஏதாவது சர்ப்ரைஸ் அப்படி இப்படின்னு எதுவுமே பிளான் பண்ணிடாத, கேக் கூட கட் பண்ண சொல்லிடாத. கேக் கட் பண்ணால் கூட எனக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கும், ஒரு மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவளும் சரி சரின்னு தான் கேட்டுட்டு இருந்தா. இப்போ வந்து நான் கரண்ட்டாக என்ன சுச்சுவேஷனில் இருக்கேன்னா, அதான் அந்த படையப்பா படத்தில் சிவாஜி சார் எப்படி இருப்பார், அந்த தூணை பிடிச்சிட்டு உட்காந்துருப்பார், அந்த மாதிரி இந்த வீட்டெல்லாம் மிஸ் பண்ணிவிட்டு உட்காந்துருக்கோம். கிட்டத்தட்ட நடந்த பிரச்சனையில் லிட்ரலாக வீடை நாங்கள் வெக்கேட் பண்ணுற அளவுக்கு பிரச்சனை வந்து கைமீறி போயிடுச்சு. என்ன நடந்துச்சுன்னு ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 11:30 வரைக்கும் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை. 11:30 வரைக்கும் தனா நானும் தனாவும் தூங்க ரெடி ஆகிட்டோம். கிட்டத்தட்ட நான் தனாட்ட சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கேக் கட் பண்ணி கூட வேண்டான்னு சொன்னதுனால எல்லோரும் தூங்க ரெடி ஆகிட்டோம். ஆனால் என்ன தான் சொன்னாலும் தனா எப்படியாச்சும் ஒரு கேக் கட் பண்ணிடுவான்னு நினச்சேன். சொல் பேச்சு கேட்க மாட்டான்னு தெரியும். ஆனால் எங்கள் சித்தி, எங்கள் சித்தப்பா, என் தங்கச்சி எல்லோரும் வருவாங்கன்னு நான் சுத்தமாக எதிர்பார்க்கல. எல்லோரும் வந்து அவங்களும் இருந்து கேக் கட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி அம்மா பர்த்டேக்கு இல்லையேன்னு ஒரு மாதிரி ஃபீலாகவே இருந்துச்சு. சரி, அம்மா இடத்துல சித்தி வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அது தங்கச்சியும் சித்தப்பா வந்தது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. இதெல்லாம் தனாவோட ஏற்பாடு தான் நினச்சேன். இப்படி நிறைய கேக்ஸ் வந்துச்சு. எப்படியும் 2-3 கேக்கு மேலே வெட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். பர்த்டே அன்னைக்குன்னு டோட்டலாக பார்த்தா ஒரு 5 கேக் வெட்டியிருப்பேன். அப்போது வந்து எனக்கு ஒரு மாதிரி யாருமே வீட்டில் இல்லை. ஸோ தனாவும் நானும் மட்டும் தான் இருக்கும். எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க பர்த்டேக்காக, அவங்க எல்லாருமே வெளில போயிட்டாங்க. அப்போவே எனக்கு மனசில் தப்பாப்பட்டு நான் தனாக்கிட்ட சொல்கிறேன், அப்பா எதுவும் சர்ப்ரைஸ்லாம் பிளான் பண்ணிடாத தயவு செஞ்சுன்னு. அவ்வளோ ஏதாவது இப்படி நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன். தனாவும் இல்லைப்பா எதுவும் இல்லைப்பான்னு சொல்லிட்டாங்க. ஸோ கேக் கட் பண்ணுறதோட முடிஞ்சிருச்சு. 2 கேக் கட் பண்ண உடனே செலிப்ரேஷன் முடிஞ்சிச்சு. அப்பா ஸ்மூத்தாக முடிஞ்சிருச்சுடான்னு நினைக்கிற நேரத்தில் தான் இங்கே பட்டாசு சவுண்டு கேட்டுச்சு. பட்டாசு சவுண்டு கேட்டு வெளியில் வரும்போதே நான் முடிவு பண்ணிட்டேன், பெரிய பிரச்சனை இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி தான் ஆயிடுச்சு. பட்டாசு சவுண்டு கேட்குதுன்னு வெளியில் வந்து பார்த்தா எல்லோரும் பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க. பட்டாசு வெடிக்கிறதுனா வானத்தில் போய் வெடிக்கிற மாதிரியான 120 ஷாட்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு இது பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு. ஏன்னா 12 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலேயே பட்டாசு வெடிக்க கஷ்டம். அதுவும் நார்மல் டேஸில் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நம்ம வெடிக்கணும். இது இப்படி பட்டாசு வெடிக்க அதாவது 120 ஷாட்ஸ் போயிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் போய் நம்மளால் தடுக்கவும் முடியாது. நான் சுற்றி பார்த்தேன், எல்லாருமே ஜன்னல் வழியாக எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு இது பெரிய பிரச்சனை ஆக போகுதுன்னு. அப்போவே நான் தனாக்கிட்ட பல்ல கடிச்சிட்டு கத்திட்டு தான் இருக்கேன், என் தேவையில்லாத வேலை பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டு இருக்கேன். சடனாக பார்த்தா ஒரு பெரிய சண்டே ஆயிடுச்சு. ஒரு பைக்கில் ஒரு 3 பேர் வந்தாங்க. வந்து நிறுத்திட்டு யாருக்கு பர்த்டே என்ன பப்ளிக் நியூசன்ஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்ன பயமாயிடுச்சுன்னா, அவங்கள்ட்ட நம்ம சுதன், செல்வா எல்லாரும் எகிரிட்டு போகிறாங்க, அவரும் அடிக்கிற மென்டாலிட்டியில் இருக்காங்க. எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்களை அடிச்சிருவானுங்களோன்னு பயமாயிடுச்சு. நான் போயிட்டு ஃபஸ்ட்டு சாஃப்டாக தான் பேசினேன். போயிட்டு சாரி பிரதர்னு சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன். ஏய் மேலே கை வைக்காத, கையெடு அப்படின்ட்டாங்க. எனக்கு அந்த ஆட்டிடியூடே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமும் நான் வேலைக்கு தான் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் யாருக்கு பர்த்டேன்னு கேட்டாங்க, எனக்கு தான் சொன்னேன். அப்புறம் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வான்னு சொன்னாங்க.
அப்புறம் தான் எனக்கு ட்ரிகர் ஆகி நானும் கத்த ஆரம்பிச்சிட்டேன். அது பெரிய சண்டையாக போயிடுச்சு. பெரிய சண்டையாக ஒரு 5 செகண்ட் தான் சண்டையாக இருக்கும். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நான் அவங்க மேலே ஏதோ கை வைக்கிறதுக்குள்ளே நம்ம கை வச்சிடணுன்ற மென்டாலிட்டி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு தனாவோட அப்பா வந்து எங்கள் மாமனார் வந்து தான் பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து அப்பா ப்ராங்க்ப்பா எனக்கு கொஞ்ச நேரத்தில் ஐயோ ப்ராங்க் விளையாட்டுத்தனமாக இப்படி பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறேன், சுற்றி அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அப்புறம் எங்கள் சித்தப்பா இருக்காங்க. எல்லோரும் முன்னாடியும் இவ்வளோ இப்படி ஹார்ஷாக பிஹேவ் பண்ணிட்டேனேன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அப்பா வந்து இதெல்லாம் ப்ராங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ப்ராங்க்னு சொன்னதுக்கப்புறம் இன்னும் ஹைப் ஆயிடுச்சு, இன்னும் கோவம் உச்சிக்கு ஏறிடுச்சு. இது என்ன இப்படி விளையாடிட்டாங்க. எனக்கு அப்போ மைண்டில் ஓடுனது ஒன்று தான். சுற்றி பார்க்குறேன், என் மாடியிலேருந்து எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போவே எனக்கு புரிஞ்சிச்சு இது பெரிய பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு. சரி, ப்ராங்க் எல்லாம் முடிஞ்சு அப்புறம் பார்த்தா அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்க, சென்னை சர்ப்ரைஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அவங்கள கூப்பிட்ருந்தாங்க. தனாவும் அப்புறம் அவங்க ஃப்ரெண்டும் தான் சேர்ந்து அவங்கள கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அவங்க மேலே எந்த மிஸ்டேக்கும் சொல்கிறதுக்கு இல்லை. நம்ம இப்படி ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் இருக்கோன்றப்போ இதெல்லாம் தவிர்த்துருக்கணும். நாங்கள் அது பிளான் இல்லாமல் விளையாட்டுத்தனமாக செஞ்சுட்டாங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்கலாம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் ஈரான் குண்டு போடுறதுன்னு நினச்சிட்டோம்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்னை நல்லா நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சிரிக்கிற மாதிரி இருக்கும் ஃபுட்டேஜில் ஃபுல்லாக. ஆனால் உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்வி போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா சுற்றி இருக்கிறவங்க எல்லோரும் மாடியில் வந்து பார்த்தாங்க. அப்போது எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்ற மைண்ட் செட் உள்ளே ஓடிட்டே இருந்துச்சு. நான் தனாகிட்ட அடிக்கடி அதை சொல்லிகிட்டே இருந்தேன். ஏன் என்னால் ரியாக்ட் பண்ணிக்க முடியலன்னா, சுற்றி கேமரா இருந்துச்சு. சென்னை சர்ப்ரைஸ் ஈவெண்ட்லேருந்து ஃபுல்லாக கேமரா எடுத்துகிட்டு இருந்ததுனால என்னால் என்னோடய கோவத்தை கூட வெளிக்காட்ட முடியல. ஏன்னா கடைசியில் மணி வந்து ரொம்ப கோவக்காரன், டென்ஷன் பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே கோவத்தை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு சிரிச்சே சமாளிச்சுட்டு இருந்தேன். எதில் நான் ரொம்ப யதார்த்தமாக இருந்துச்சுன்னா, ஆன உடனே வந்து அவங்க ஓவராக ஏதாவது பண்ணியிருந்தா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது. கரெக்டாக அவங்க நின்றுட்டு ஸ்பிளிட் ஆகி சண்டை போட்டுருந்தாங்களா, ஒவ்வொருத்தர்கிட்ட. சரி, இந்த சண்டை தான் வந்துடக்கூடாதுன்னு நான் வேண்டிட்டு இருந்தேன். ஐயோ வெளியே சீக்கிரமா இது முடிய மாட்டேங்குது, எது பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக பைக் வருது, சண்டை வந்து இப்போ இங்கே இருந்து முறைச்சி திட்டிட்டு தான் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு சொல்லி நீங்க அடிச்சிருங்கன்னே பிளான் பண்ணிட்டோம். ஒரு ஸ்கிரிப்ட் கொடுத்தாங்க, கால் பண்ணுங்க. நான் ஆமா ஸ்கிரிப்டாவே பிளான் பண்ணோம். இல்ல இப்போ அவங்க கால் பண்ணிருப்பாங்க. ஆமா, இப்போ வாய்ப்பு இருக்கு. காலையில் நாளைக்கு நான் புது வீடு பார்க்குற மாதிரி இருக்கும் நினைக்கிறேன். நாளைக்கு கொஞ்சம் நோ புரோக்கருக்கு வேலை இருக்கு. இப்போ நாளைக்கு நான் இதையும் சொல்லுவேன், தயவு செஞ்சு நீங்க இதை போடும்போது இதையும் சேர்த்து போடணும் ப்ரோ. நாளைக்கு யார் எங்க வீடு காலி பண்ண சொன்னாங்க, யார் என்னென்ன சொன்னாங்கன்னு நான் எல்லாத்தையும் பதிவு பண்ணி உங்களுக்கு அனுப்புவேன். சென்னை சர்ப்ரைஸ்க்கு அனுப்புவேன். ஆமா, இப்போ என் ஃபோன் ஃப்ளைட் மூட்ல இருக்கு வீடியோ எடுக்கிறதுனால. அதனால எனக்கு இன்னும் ஃபோன் வரல. இல்லைன்னா அத்தனை ஃபோன் வந்திருக்கும். ஹவுஸ் ஓனர் சார்ட்டு இது வழியாக மணி கேட்டுக்கிறேன். ஆனால் அவர் ஃபேக் ஸ்மெயில் தான் ஃபுல்லாகவே இருந்துச்சு. அண்ட் இதோட இது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே இருக்குது. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ப்ராங்க்னு முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா தான் அந்த டான்ஸ் ஆடும்போதுமே எனக்குள்ளே நிறைய கேள்வி இருந்துச்சு, இது எப்படா முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருந்துச்சு. நான் ஆடுறதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஒரு 8-10 காலுக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்குதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஸ்டேஷன்லேருந்து வந்து வார்ன் பண்ணி இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் இதுக்கப்புறம் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாத்தையுமே சாரி கேட்டுட்டு இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்த்துக்குறோம், எங்களுக்கு தெரியாமல் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பாலஜி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி ஆயிடுச்சு பஞ்சாயத்துலாம் முடியறதுக்கு. அதுலேயே பாதி மைண்ட் போயிடுச்சு. அதே மாதிரி போலீஸ் வந்தது, வார்ன் பண்ணது, இதெல்லாம் நான் கண்டென்ட் ஆக்கணுங்கிறதுக்காக பதிவு பண்ணல. அதனால தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் கொஞ்சோண்டு பார்ட் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். காரணம் என்னென்னா, இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்கணும். யாராச்சும் இந்த மாதிரி பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஃபஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கணும். அப்புறம் அன்டைமில் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். அப்படி பண்ணிங்கன்னா என்ன விளைவுகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பதிவு பண்ணுறோம். வந்து 3 மணிக்கு வீட்டில் உட்காந்ததுக்கு அப்புறம் தான், அதுக்கு முன்னாடி இவங்க பெரிய ஒரு சம்பவத்தை கடந்து வந்திருக்காங்க. அதையே சொல்கிறாங்க. நான் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு எல்லாரும் வெளியில் போனாங்க, பீச்சுக்கு போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போனாங்க. போயிட்டு வரும்போது ஒரு ஆக்சிடெண்ட்டு நம்ம காரில்.
சுதன் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுவான் எப்போவுமே. நான் தான் கொஞ்சம் அந்த டெக்னிக்லாம் தெரியாமல் ஓட்டுவேன். சுதனும் சரி சுதாகரும் சரி ரொம்பவே தெளிவாக ஓட்டுவாங்க. எப்படி ஆக்சிடென்ட் என்கிட்ட எதுவுமே சொல்லலை. இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்சு 3 மணிக்கு உட்காந்து பேசும்போது தான் எதனால் லேட் ஆச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரி ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணால் அந்த ஃபுட்டேஜ் இருக்குது, நான் ஆட் பண்ணுறேன். ஆரன் அடிச்சுட்டே வாரேன். ஒரு 2 பேரும் இங்க பிடிங்க வண்டியை. தெளிவாக இவன் பொறுமையாக தான் போயிருக்கான். அவங்க வந்து எலக்ட்ரிக் பைக், அவங்க மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. எலக்ட்ரிக் பைக்குன்றதுனால பிக்கப் ஸ்லோவாக இருக்கிறதுனால வந்து உள்ளே விழுந்துட்டாங்க. உள்ளே விழுந்து கார் ஏறி தான் அதில் நின்றுச்சு, பைக்கில் நின்றுச்சு. அப்புறம் காரை தூக்கி பைக் எடுத்தாங்க. அப்புறம் அவங்களுக்கு செலவு, ஆஸ்பத்திரிக்கு அவங்கள கூட்டிகிட்டு போய் அங்கே செலவு, வண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நம்ம வண்டிக்கு செலவு, அப்புறம் அவங்களோட எலக்ட்ரிக் பைக்குக்கு செலவுன்னு எனக்கு டே ஃபுல்லாக இந்த மாதிரி ஸ்பாயில் ஆகிடுச்சு. இதில் என்ன பெரிய மைனஸ்னால் தனாவோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்கல்ல, அவங்க எல்லாருமே காரில் தான் இருந்தாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டையும் அவங்க லைவாக பார்க்குறாங்க. அப்புறம் இங்கே வந்து இந்த இன்சிடெண்ட்டும் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போடுறதுனால ரெண்டுத்தையும் பார்த்து அவங்க ரொம்ப மன உளைச்சல் ஆகிட்டாங்க. அப்பா தனாவோட அப்பாலாம் லிட்டரலாக இன்னும் இப்படி பொறுப்பு இல்லாமல் இருக்காங்களேன்ற மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்க. யாராக இருந்தாலும் அவங்க இடத்துல இருந்து யோசிச்சு பார்த்தா அப்படி தான் இருக்கும். எனக்கு என்னென்னா இதில் எதுவுமே என் கையில் இல்லை. எல்லாத்தையுமே நான் யோசிச்சிருந்தேன். இப்படி நடந்துச்சுன்னா இப்படி நடந்துரும்னு நான் முன்னாடி இருந்தே சொல்லுவேன். ஆனால் என்னை என்ன நினைப்பாங்கன்னா, பொதுவாக இவன் நெகட்டிவாக பேசுகிறவன் நினைப்பாங்க. அதுக்காகவே பயந்து நான் இது இப்படி நடந்துடக்கூடாதுன்னு என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சொன்னேன். ஆனால் என் கையை மீறியும் இது நடந்துருச்சு. தனாவையும் தப்பு சொல்லி ஒன்றும் இதில் அவளும் எனக்கு ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டா. இப்போ நான் அவளுக்கு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன் டான்ஸ் ஆடுற மாதிரிலாம். அதே மாதிரி பிளான் பண்ணி இவளும் பண்ணணும்னு நினச்சிட்டா. ஆனால் இது இந்த மாதிரி ஏரியாவில் பண்ணக்கூடாதுன்னு தெரியாமல் பண்ணிட்டான். இந்த வீடியோ மூலமாக நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுறோன்னா அது முதல்ல ஒத்து வருமானு பார்க்கணும். ஏன்னா அப்படி ஒத்து வரல, அது ஏதாவது நம்ம பிளான் பண்ணதை விட்டு மாறி போச்சுன்னா அந்த டேவே ஸ்பாயில் ஆயிரும். அப்படி தான் எங்களுக்கும். நான் வந்து இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைமாக யாரோட விஷயம் ஃபோன் காலும் அட்டன் பண்ணல, யாரோட பர்த்டே விஷுக்கும் ரிப்ளை பண்ணல. என்னால் எதுவுமே முடியல. ஃபுல்லாக பிளாங்காக 2 டைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு பர்த்டேயில். அதுவும் அப்பா அம்மா முன்னாடின்றப்போ அவங்களாம் எங்களுக்காக போய் கெஞ்சினாங்க. அம்மா அப்பாலாம் லிட்டரலாக போலீஸ்க்கு முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு, ஐயா இந்த ஒரு டைம் விட்டுருங்க, இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணாமல் பார்த்துக்குறோம்லாம் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு எங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பெரிய தப்பு. இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி யாருமே இந்த மாதிரி பர்த்டே பிளான் பண்ணிங்கன்னா, உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் பிளான் பண்ணிங்கன்னா முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனில் முதல்ல பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும். அதை மீறி செலிப்ரேட் பண்ணிங்கன்னா இப்போ எங்களுக்கு நடந்த நிலைமை தான். இதோட பெரிய மைனஸ் என்னென்னா, நான் காலையிலே கூப்பிட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட இந்த மாதிரி, சார் நைட்டு எனக்கே தெரியாமல் இப்படி நடந்துருச்சு சார், மன்னிச்சுக்கோங்க சார், இப்படி ஆயிடுச்சு சார், அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் பார்த்துருக்காங்க, கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி நானே சொல்லிடலான்னு கூப்பிட்ருக்கேன் சார்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டேன். அவர் என்னை வார்ன் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம் இப்படி நடக்காமல் பார்த்துக்கோங்க தம்பி. எங்கள் ஹவுஸ் ஓனர் உண்மையிலேயே ரொம்ப ஜென்டில், 80 வயசுக்கு மேலே உள்ள ஒரு பர்சன். நிறைய எங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவார். பர்சனலாக ரொம்ப ஃப்ரெண்ட்லியான டைப். நிறைய எங்களுக்கு இஷ்யூ வரும்போது அவர் தான் கூட இருந்து நின்னார். 3 மாதம் தான் இங்கே ஆச்சு, 3-4 மாதம் தான் ஆச்சு. ஆனால் நிறைய மெமரிஸ் இருக்குது. இங்கே இருக்கிற செடிகளெல்லாம் மிஸ் பண்ணுவோம். டெய்லி எங்களுக்கு மாடு ஒன்று சாப்பிட்றதுக்கு வரும், அதை மிஸ் பண்ணுவோம். சுற்றி நிறைய மெமரிஸ் இருக்குது இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும். எல்லாத்தையும் தேவையில்லாமல் பண்ண ஒரு சின்ன செலிப்ரேஷன்னால இது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணுறோம். அப்புறம் அவர்கிட்டையும் நான் எல்லாம் பேசிட்டேன். அவர் ஓகேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனால் அதுக்கப்புறமா அசோசியேஷன் மீட்டிங் ஒன்று போட்டிருக்காங்க. இங்கே இருக்கிற குடியிருப்பில் உள்ளவங்க எல்லாரும் மீட்டிங் போட்டு கண்டிப்பாக நம்ம பண்ணது தப்பு. ஸோ எனக்கு என்னென்னா, மறுநாள் வந்து எல்லோரும் சாப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வந்தாங்க. நான் பர்த்டேன்றதுனால எல்லோரும் இன்வைட் பண்ணியிருந்தேன். யாருமே வயசு பசங்க கிடையாது. எல்லாருமே பொலிட்டிக்கலில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களும் சினிமாவில் பெரிய ஆளாக இருக்கிறவங்களும் வந்தாங்க. எல்லாருமே 40 above தான். எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு வெளியில் நின்று பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா எங்கள் வீடு ரொம்ப குட்டி வீடுங்கிறதுனால மேக்ஸிமமே ஒரு 10 பேர் தான் உட்காந்து சாப்பிட முடியும். ஒரு 10 பேர் சாப்பிடும்போது 5 பேர் வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம உள்ளே இருந்தால் மரியாதை இருக்காதுன்னு நான் அவங்கள்ட்ட வெளியில் நின்று பேசிகிட்டு இருந்தேன். அதை ஒரு குற்றமாக சொன்னது தான் என்னால் தாங்கிக்க முடியல. வெளியில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, வெளியில் நின்று கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, சினிமாக்காரங்கன்றதுனால கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா இது என்னோடய தொழில். சினிமான்றது வந்து கூத்தடிக்கிறது அப்படிங்கிறத என்னால் ஜீர்ணிச்சிக்க முடியல. சார் இதுக்கு மேலே எதுவும் பேச வேணாம் சார், நான் காலி பண்ணிக்கிறேன் சார்னு சொல்லிட்டேன். நாங்கள் அடுத்தது வீடு பார்த்துட்டு நாங்கள் இன்னொரு 10 to 12 daysக்குள்ளே நாங்கள் காலி பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்கோம். அப்புறம்
இதில் வந்து இங்கே ஹவுஸ் ஓனர் மேலேயும் எந்த தப்பும் சொல்ல முடியாது. அசோசியேஷனில் எல்லாரும் சேர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் ஆப்வியஸாக அவங்க சொன்னதை கேட்டு தான் ஆகணும். அண்ட் வந்ததுலேருந்து இங்கே நிறைய பேருக்கு கூட நல்லா க்ளோஸாக தான் பழகிட்டு இருந்தோம். ஈவன் இந்த பிரச்சனை நடந்து மறுநாள் கூட இங்கே ஒரு வீட்டில் வந்து லிஃப்ட்டில் ஒருத்தங்க மாட்டிக்கிட்டாங்க. அவங்கள நாங்கள் தான் போய் காப்பாற்றணும். ஸோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே எல்லாரோடையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியான பாண்டில் தான் இருந்தோம். இந்த மாதிரி இந்த ஒரே ஒரு இன்சிடெண்ட்டில் எங்கள் பேரை கெடுத்துக்கிட்டோம். ஸோ நீங்கள் என்ன செலிப்ரேட் பண்ணாலும் சரி, நம்ம கொஞ்சம் ஓவராக செலிப்ரேட் பண்ணோன்னா அது பெரிய பேக் ஃபயர் ஆகும். இன்னொன்று, நம்ம பிளான் பண்ணாமல் இது நான் பண்ணால் என்ன நடக்கும்னு முதல்ல யோசிக்கணும். அதுக்கு பேர் நெகட்டிவ் தாட் கிடையாது. வரதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து திமிர் பேச்சு. அந்த திமிர் பேச்சுனால தான் நாங்கள் இன்றைக்கி இப்படி உட்காந்துருக்கோம். ஸோ யாராச்சும் உங்கள் பர்த்டேவோ என்ன செலிப்ரேட் பண்ணாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு பெரிய பிளாக் மார்க் ஆயிரும். இப்போ நம்ம வீட்டை இது வரைக்கும் நம்ம நிறைய வீடு காலி பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி பேட் நேமோட எங்கேயுமே காலி பண்ணதில்லை. நம்மளாக தான் வாலண்டியராக காலி பண்ணியிருக்கோமே தவிர யாருமே இப்படி இஷ்யூன்னு சொல்லி அதுக்கப்புறம் நம்ம காலி பண்ணதாக இல்லவே இல்லை. ஆனால் இந்த டைம் அப்படியே ஆயிடுச்சு. ஸோ இது பெரிய மன வருத்தம். பர்த்டேவே ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் யாருக்கெல்லாம் விஷ் பண்ணியும் நான் ரிப்ளை பண்ணலையோ எல்லாருமே என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூழ்நிலையினால தான் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி தான் இங்கே இப்படி பப்ளிக் நியூசன்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க வான் பண்ணி விட்டதுனால சரியாகிடுச்சு. கேஸ் ஏதாவது போயிருந்துச்சுனாலும் நமக்கு பிரச்சனை. அதே மாதிரி ஆக்சிடென்ட் சம்பவத்துலேயுமே அவனே வந்து விழுந்தாலுமே நம்ம அவங்க மேலே ஏற்றி ஏதாவது ரொம்ப பெரிய அடிபட்டு இருந்துச்சுனாலும் நமக்கு சங்கடம். இதுவும் அப்படி தான், தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்ற மாதிரி தான். எல்லாமே கண்ணுன்னு நினச்சிட்டு நம்ம கடந்து போயிடுவோம். இதுக்கப்புறம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருங்க. இது முழுக்க அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ எல்லோரும் கேர்ஃபுல்லாக இருங்க. நன்றி. என்றும் ரசிகர்களின் ரசிகனாக.